இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரம்ங்கிறது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸ்கூல் லெவலில். இப்போ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பைனாமியல் தியரம்னு இருக்கு. இப்போ ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம தான் எழுதணும். இதோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ப்ரூவ் தட், சில டைம் வந்து ப்ரூவ் தட்னு கொடுப்பாங்க. ப்ரூவ் தட் x plus a whole power n is equal to x power n plus nc1 x power n minus 1 a power 1 plus nc2 x power n minus 2 a power 2 etc. plus ncr x power n minus r a power r etc. போகும். லாஸ்ட்டில் என்ன வரும்னா a பவர் n முடியும். அதாவது x பவர் n ஸ்டார்ட் ஆகி a பவர் n முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸில் பவர் n இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்பியர் ஆயிருக்கு, nc1. எக்ஸில் ஒரு பவர் குறைஞ்சிருக்கு, n-1. இங்கே n வருதுனால அடுத்த டேர்மில் n-1. அதே டயத்தில் ஏவுடைய பவர் எப்படி ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எக்ஸுடைய பவர் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அடுத்த டேர்ம் பாருங்கள், nc2 x பவர் n-2. இங்கே இருக்கிறத விட ஒன்று குறைஞ்சிருக்கு. ஏவுடைய பவர் இங்கே இருக்கிறத விட ஒன்று அதிகமாகிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏன் சார் ஏ வரலன்னு திங்க் பண்ணிடுவோம். ஏ பவர் 0 தான் ஆக்சுவலாக இருக்குது. எனிதிங் பவர் 0 வந்து 1. இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சில டைம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேட்பாங்க, கொடுக்கலன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு இருக்கும். இதை நம்ம தான் எழுதணும். இப்போ நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ண போகிறோம். இண்டக்ஷன் மெத்தடுங்கிறது என்னன்னா, இங்கே n இருக்குது இல்லையா, எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்து 2, அடுத்து 3, இப்படி ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரையும் நம்ம ட்ரூன்னு அசியூம் பண்ணணும். நான் எந்த இடத்து வரையும் அசியூம் பண்ணியிருக்கணும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேயும் அது ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஓவர். சொல்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லைன் வந்து என்ன எழுத போகிறோம், வி ப்ரூவ் திஸ் ரிசல்ட் பை இண்டக்ஷன் மெத்தட். இண்டக்ஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் புட் n is equal to 1. இதில் இதை எடுத்து எழுதிக்கங்க. இங்கே கூட இந்த ஃபஸ்ட் லைன் கூட எழுதிட்டு புட் n is equal to 1. n is equal to 1 போட்டால் என்ன வரும் நமக்கு, x plus a whole power 1. அடுத்து என்ன வரும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் x plus a. இந்த இடத்துல 1 போட்டோம்னா என்ன வரும், x power 1 a power 1. மொத்தமே 2 டேர்ம் தான். இப்போ இந்த இடத்துல 1c1 போட்டோம்னா என்ன வரும், 1c1. 1c1 உடைய வேல்யூ 1. x பவர் n-1. என்னுக்கு தானே நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். x பவர் 1-1ங்கிறப்ப x பவர் 0. இதோடைய வேல்யூ 1. ஏக்கு பவரே இல்லையா, ஏ வரும். இதுடைய வேல்யூ 1, இதுடைய வேல்யூ 1. இது அப்படியே கேன்சல் ஆகிடும், ஏ மட்டும் அப்படியே. அதாவது இந்த செகண்ட் டேர்மோட ஸ்டாப் ஆகிடும். அடுத்து n is equal to 2 போகும். n is equal to 2 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் நமக்கு, x plus a ஹோல் ஸ்கொயர். இதில் போகும் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு போயிட வேணாம். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தே செக் பண்ணுவோம். n இருக்கிற இடத்துலலாம் 2 போடணும். x ஸ்கொயரு. அடுத்து என்ன வரும், ப்ளஸ் 2c1. x பவர் 2-1. அடுத்து a. அடுத்து என்ன வரும், இங்கே ப்ளஸ் 2c2 x பவர் 2-2 a பவர் 2. இப்போ இந்த 2-2ங்கிறது 0 ஆயிரும். x பவர் 0. x பவர் 0 வேல்யூ 1. 2c2 உடைய வேல்யூ என்ன, அதுவும் 1. அதாவது சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. NCN வேல்யூ வந்து என்னது 1. இப்போ 2c2 வேல்யூ 1.
என்ன டேர்ம் வரும்? ஏ ஸ்கொயர் மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்து இங்கே போவோம். 2c1 வேல்யூ என்னப்பா? உங்களுக்கு தெரியும் என்ன? என்சிஆர் ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதுதான் ஃபார்முலா. இப்போ சாரி 2c1னா இதுக்கு பார்ப்போம். 2c1க்கு என்ன வரும்? 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். அது n இருக்க இடத்துல 2 இருக்குது, r இருக்க இடத்துல 1 இருக்குது. 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 2 மைனஸ் 1 ஃபேக்டோரியலா? 2 மைனஸ் 1ன்றப்ப அது 1 ஃபேக்டோரியல். இப்போ இது 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது? 1 1. இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாகவே 1ன்னு மாறிடுமா? இது ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2. அப்போ இந்த 2c1 வேல்யூ என்னது? 2. x பவர் 2 மைனஸ் 1ங்கிறது x பவர் 1. இப்போ நமக்கு எந்தெந்த டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள். x ஸ்கொயர் 2xa ப்ளஸ் a ஸ்கொயர் இது கிடைச்சிருக்கா? இப்போ நமக்கு தெரிஞ்ச a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்கள். இது a இது b. இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இருக்கா? அப்போ ஓகே ட்ரூ. அடுத்து n இஸ் ஈக்குவல் டு 3 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். n இஸ் ஈக்குவல் டு 3னா உங்களுக்கு தெரியும் அது a ப்ளஸ் b ஹோல் கியூப். அதாவது x ப்ளஸ் இது என்ன வரும்? a கியூபு ப்ளஸ் 3 a ஸ்கொயர் பியா? இது a 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3a b ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். இந்த ஆன்சர் வரும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதை எப்படி சார் செக் பண்ணுறதுன்னு ஒன்று வேணால் n எங்கே இருக்குது? இதில் 3 போடுங்க. அடுத்து 3c1ன்னு ஒரு டேர்ம் வரும், 3c2 ஒரு டேர்ம் வரும், 3c3ன்னு ஒரு டேர்ம் வரும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நமக்கு 1க்கு ட்ரூ ஆயிடுச்சு, 2க்கு ட்ரூ ஆயிடுச்சு, 3க்கு ட்ரூ ஆயிடுச்சா? நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிசல்ட் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வரையும் ட்ரூ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ண போகிறேன். அந்த மாதிரி அசியூம் பண்ணுறதுக்கு பேர் தான் இண்டக்ஷன் மெத்தட். அசியூம் தட் this result is true for or n is equal to m. 1 2 3ல ட்ரூ ஆயிடுச்சு, m வரையும் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கேன். இப்போ m வரையும் ட்ரூ நான் என்ன பண்ணணும்னா டு ப்ரூவ் this result is true for n is equal to m plus 1. m வரை ட்ரூன்னு எடுத்திருக்கேன். m plus 1க்கு ட்ரூ ஆயிடுச்சுன்னா கேஸ் ஓவர். புரியுதா? இதுதான் இண்டக்ஷன் மெத்தட். 1 அதுக்கப்புறம் 2 3 4 செக் பண்ணுறதுனால தப்பெல்லாம் இல்லை. இதில் 1 2க்கு அப்புறமே நம்ம அசியூம் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. 2 ஸ்டெப்பில் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு போகிறோம். 3 வரை ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வரையும் ட்ரூன்னு அசியூம் பண்ணுறோம். அந்த ஸ்டேஜ் தான் என்னது? எம்மு. இதுக்கு அடுத்து m + 1க்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது ப்ரூவ் ஆயிடும். இதெல்லாம் புரியுதா இது வரையும்? இப்போ நம்ம எடுத்தது n is equal to m வரையும் ட்ரூ. இப்போ n இருக்க இடத்துல m போட்டோம்னா என்ன கிடைக்கும்? x plus a whole power m is equal to x power m plus mc1 x power m minus 1 a plus mc2 x power m minus 2 a2 a power 2 plus mcr x power m minus r a power r லாஸ்ட் a பவர் m. ஓகேவா?
இப்போ நம்ம எம் வரையும் ட்ரூன்னு எடுத்ததுனால இங்கே முடிஞ்சு. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, டு ப்ரூவ் திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n is equal to m+1. இப்போ இந்த சைடு நம்ம m+1 இருக்க மாதிரி கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுன்னா m+1 வரும். இங்கே வந்து m இருக்குது, என்ன பண்ணால் m+1 வரும். ஒரு x+a மல்டிப்ளை பண்ணோம்னா m+1 வரும். நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப இந்த சைடு மட்டும் பண்ணக்கூடாது, ரெண்டு சைடும் பண்ணணும். அந்த ஸ்டெப்பு உள்ளே கொண்டு வரும். மல்டிப்ளையிங் சிம்பாலிக்காக நான் போட்டுக்கிறேன், நீங்கள் எழுதுகிறப்ப மல்டிப்ளையிங் த அபவ் ஈக்குவேஷன், அபவ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன், த அபவ் ஈக்குவேஷன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு போடுங்க. இல்லைன்னா இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ இந்த சைடு வந்து இப்படி மாறும், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் m+1 மாறிடும். இங்கே இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன், அதே தான் எழுதுவோம். இன்ட்டுன்னு போட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ போட்டுக்கிறேன். அதாவது அடுத்த ஸ்டெப்பில் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதுவோம். இங்கேருந்து இதுவரை அப்படியே இங்கே எடுத்து எழுதிட்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ போடணும். இப்போ உங்களுக்கு தெரியும் டேர்ம்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும். எதை ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் எம்மையும் எக்ஸையும் பண்ணுங்க, என்ன வரும், எக்ஸ் பவர் m+1 வருமா. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிறேன், mc1 எக்ஸ் பவர் m-1 இங்கே இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் வருது. ஆக்சுவலாக இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும், இன்ட்டு எக்ஸ் வரும். இந்த இடத்துல ஏவா. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், எம் மட்டும் வருமா. இங்கே ஒரு 1 இருக்குது, இந்த 1 இருக்குது. ஸோ நான் இதை மட்டும் போடுறேன், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஏ. ஓகேவா. அடுத்து செகண்ட் டேர்ம் இங்கே mc2 எக்ஸ் பவர் m-2, எக்ஸ் பவர் m-2ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் பவர் m-1 வந்துடுமா. ஏன்னா இங்கே -2 இருக்குது, இது 1, ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப m-1. அப்போ இந்த இடத்துல நான் என்ன போட்டுறேன், எக்ஸ் பவர் m-1. ஏவுடைய பவர் என்ன, 2வா, a². அடுத்து இதே போயிட்டே இருக்கும், இந்த பொசிஷனுக்கு வந்துடும் mcr, mcr. அடுத்து என்ன, எக்ஸ் பவர் m-6 இன்ட்டு எக்ஸ், அப்புறம் ஏ என்னது ஏ பவர் ஆரா. இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் என்ன, ஏ பவர் m இன்ட்டு எக்ஸா, ஏ பவர் m இன்ட்டு எக்ஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்ல, இந்த ரெண்டு டேர்மையும் பாருங்க, எக்ஸ் பவர் m -r +1ன்னு போட்டுடலாமா. இங்கே பவர் 1 இருக்குது, நான் இந்த எல்லாத்தையும் சேர்த்து என்ன போட்டுற போகிறேன், m-r +1ன்னு போட்டுறேன். புரியுதுல. இப்போ இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்துருக்கு. இங்கே 1 வந்ததுனால எனக்கு 1 வந்துருக்கு, இங்கே 2 வந்ததுனால ஏவுடைய பவர் என்னது 2. இது உங்களுக்கு தெரியும். எம்முடைய பவர் பாருங்களேன், ஃபஸ்ட்டில் m, அடுத்ததில் m-1. இது வந்து எது பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த மல்டிப்ளிகேஷன் ஏல பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரியா. இப்போ இடமில்லாதனால சும்மா டாட்டா வச்சுக்கிறேன். ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு ஏ பவர் எம், அப்பா ஏ பவர் எம் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், சின்னதாக எழுதிருக்கேன், ஏ பவர் எம் இன்ட்டு எக்ஸ். ஸோ அடுத்து என்ன செய்வீங்க, இது எல்லாத்தையுமே இந்த ஏவால் மல்டிப்ளை. இதே தானே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஏவா. அடுத்து ப்ளஸ்ஸு mc1 எக்ஸ் பவர் m-1 a². அடுத்து
ப்ளஸ் MC2 எக்ஸ் பவர் m மைனஸ் 2 a கியூபு ப்ளஸ் எக்ஸட்ரா என்ன m c r எக்ஸ் பவர் m மைனஸ் 6 a பவர் r ப்ளஸ் 1. அதாவது இங்கே r இருக்கும், இங்கே ஒரு a வர்றதுனால r ப்ளஸ் 1. அடுத்து லாஸ்ட்டு a பவர் m ப்ளஸ் 1ன்னு வந்துடுமா? அதாவது a பவர் m இங்கே வருது, இங்கே ஒரு a மல்டிப்ளை பண்ணுறப்ப a பவர் m ப்ளஸ் 1. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இதில் எல்லாம் காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்களேன். இந்த ஸ்டெப்பெல்லாம் அழிச்சிடுறேன், ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணி பாருங்கள். இதையும் கூட அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் காமனாக ஏதாவது எடுக்கலாம் மட்டும் பாருங்கள். எக்ஸ் பவர் m ப்ளஸ் 1 வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அப்பியர் ஆகிடும். அதை ஒன்றும் செய்ய முடியாது, அதை எடுத்து அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் பவர் m ப்ளஸ் 1 போடுறேன். வேற அதே மாதிரி a பவர் m ப்ளஸ் 1 ஒரே ஒரு இடத்துல தான் வருது, அதையும் நான் எடுக்க முடியாது, அதை லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கிறோம். இடையில இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பாருங்களேன், ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே என்ன அப்பியர் ஆகிருக்கு? எக்ஸ் பவர் m இன்ட்டு a இந்த இடத்துல வந்துருக்கு. இது இல்லாமல் வேற எங்கேயாவது இருக்கா? எக்ஸ் பவர் m இன்ட்டு a இருக்குல்ல, எக்ஸ் பவர் m இன்ட்டு a. அப்போ அந்த ரெண்டுலையுமே காமன் எடுக்கலாமா? என்ன இருக்குது இங்கே? MC1 இருக்கு. இப்போ நான் இங்கே என்ன எழுதுறேன்னா ப்ளஸ் MC1, இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 1ன்னு போட்டுடலாமா? ஏன்னா எக்ஸ் பவர் m இன்ட்டு a தான் நான் காமனாக எடுக்கிறேன். ப்ளஸ் 1ன்னு போட்டு எக்ஸ் பவர் m இன்ட்டு a. இப்போ இதை அடிச்சிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்து வேறு ஏதாவது பாருங்க. அடுத்த டைம் என்ன இருக்குது? இதை விட்டுருவோம், இதை விட்டுருவோம், எல்லாம் அடிச்சிடவோம். அடிச்சுட்டாக்க அடுத்த டைம் பாருங்க. எக்ஸ் அதாவது எக்ஸ் பவர் m மைனஸ் 1 a ஸ்கொயர் இங்கே இருக்குது. அடுத்து வேற எங்கே இருக்குது? கீழே இதில். அதாவது இப்போ ஐடியா வந்துருச்சா? இதில் தேர்டு டேர்மாக வர்றது அடுத்த மல்டிப்ளிகேஷனில் செகண்ட் டேர்ம் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறோம், இங்கே MC2 இதை எடுத்துறீங்க. MC2 ப்ளஸ் MC1 MC1 எக்ஸ் பவர் m மைனஸ் 1 a ஸ்கொயர். அடுத்தது இதை அடிச்சிருவோம், வேற என்ன? அடுத்து பாருங்க, இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும்? நம்ம டாட் வச்சிருக்கோம், நேராக ஆர்த்து டேர்ம் போயிடும். இங்கே என்ன இருக்கு? m மைனஸ் r ப்ளஸ் 1 a பவர் r. அதே மாதிரி இங்கே எதுவும் இருக்கா? இல்லை, குழம்பிடக்கூடாது. இந்த டேர்ம் இருக்குல்ல, இதுக்கு முன்னால் இருக்க டேர்ம் தான் இது வருதா? இதுக்கு முன்னால் என்ன டேர்ம் வரும்? MC1, அடுத்து MC2, அடுத்து MC3, MC4, இந்த ஆர்டரில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ MCR இங்கே இருக்குது, இதுக்கு முன்னால் இருக்கிறது என்ன வரும்? MCR மைனஸ் 1 தானே வரும். அப்போ இதை எடுத்து எழுதுவோமா? ப்ளஸ் MCR மைனஸ் 1. எங்கெல்லாம் ஆர் இருக்கோ அந்த இடத்துல r மைனஸ் 1 போட போகிறீங்க, அதுதான். இப்போ இங்கே எக்ஸ் பவர் m மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு தான் r மைனஸ் 1 போடணும். இங்கே என்னது? ஆறு இருக்க இடத்துலலாம் r மைனஸ் 1 சொன்னேன். அப்போ ஆர்னு மாறிடுமா? ஆறு இருக்க இடத்துல r மைனஸ் 1 போட்டால் ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். நமக்கு வெறும் உங்களுக்கு டவுட் ஆனால் r மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்னு போடுங்க. ஒன்று கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆர் மட்டும் கிடைக்கும், ஆர் a பவர். அதே மாதிரி இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனால் என்ன மாறும்? m மைனஸ் ஆர். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுமா? இப்போ என்ன கிடைக்கும்? m மைனஸ் ஆர்
ப்ளஸ் ஒன். இப்போ இது காமன் எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே டாட்டா வச்சுக்கிறேன். எம்சிஆரா எம்சிஆர் ப்ளஸ் எம்சிஆர் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று ஏ பவர் ஆர். அடுத்து எக்ஸட்ரா போட்டுருவோம். இங்கே ஏ பவர் எம் இன்ட்டு எக்ஸு, இங்கே ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன்று. எது காமனாக இருக்கும்? ஏ பவர் எம் காமனாக இருக்கலாம்லப்பா. வெளியே ஒரு ஏ மட்டும். அதாவது இதில் பாருங்க குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஏ, அடுத்து எக்ஸோடைய பவர் இங்கே குறையுது. எம் மைனஸ் ஒன்று ஏ டூ. அடுத்து இங்கே பாருங்கள் எம் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று. இங்கே ஒன்று குறையுது. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ஸ் போட்டோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனை போட்டிருந்தேன். அது எதுவில் முடிஞ்சிச்சுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு ஒரு டேமோட முடிஞ்சிருக்கும். அடுத்து கீழே ஒரு ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஏஆல் மல்டிப்ளை பண்ணி. இங்கே என்ன முடிஞ்சிருக்கும்னா ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன்றுன்னு முடிஞ்சிருக்கும். இப்படி தானே முடிஞ்சிருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு டேமுக்கும் காமனாகவே எடுத்துருக்கும். அதாவது இது எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிட்டேன். அப்போ நான் எதுலேருந்து காமனாக எடுத்திருக்கேன்? செகண்ட் டேமில். இதில் செகண்ட் டேமு, இதில் ஃபஸ்ட்டு டேம் எடுத்துருக்கேன். நீங்கள் அதை ரிவைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் செகண்ட் டேம், இதில் ஃபஸ்ட் டேம். இப்போ அடுத்து இதில் தேர்ட் டேம் எடுத்திருப்போம், இதில் செகண்ட் டேம் எடுத்திருப்போம். இப்படி போகிறப்ப இது எடுத்தோம்னா எந்த டேம் எடுக்க முடியும்? இது லாஸ்ட் டேமு, இது இங்கே லாஸ்ட்டுக்கு முன்னால் இருக்க டேம். அதாவது இந்த டேமை தான் நம்ம எடுக்கணும். நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன்னை மட்டும் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன்று மட்டும் எடுக்கலாம். அதை காமனாக எடுத்து எழுதுறதுனாலையும் ஒன்றும் தப்புலாம் இல்லை. அதாவது காமனானா இந்த டேமுக்கும் இந்த டேமுக்கும். இந்த NC0 வேல்யூ, NC0 இது என்ன சொல்லுவோம்? n ஃபேக்டரியல் பை 0 ஃபேக்டரியல் அப்புறம் n மைனஸ் 0 ஃபேக்டரியல். இது n மைனஸ் 0 ஃபேக்டரியலுங்கிறது n ஃபேக்டரியலா? 0 ஃபேக்டரியல் வேல்யூ 1. அப்போ இந்த 1க்கு பதிலாக NC0 போட முடியாது. நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது M. அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா MC0 மற்ற இப்போ யூனிஃபார்மாக இருக்கா? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இங்கே இதில் ஃபஸ்ட்டு டேர்மே லாஸ்ட் டேர்மே விட்டுற வேண்டியது. அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் NC1. என்ன NC1 என்ன? n ஃபேக்டரியல் பை 1 ஃபேக்டரியல் n மைனஸ் 1 ஃபேக்டரியல். இந்த n ஃபேக்டரியல் எப்படி எழுதுவோம்? n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டரியல்னு போட்டுருக்கு. இங்கே 1 ஃபேக்டரியல் வேல்யூ 1. ஸோ இங்கே n மைனஸ் 1 ஃபேக்டரியல். இது இங்கே ஆச்சு. இப்போ வேல்யூ என்ன? அப்புறம் NC2க்கு பாருங்கள், n ஃபேக்டரியல் பை 2 ஃபேக்டரியல் n மைனஸ் 2 ஃபேக்டரியலா? இப்போ நியூமரேட்டர் என்னன்னு எழுதுவீங்க? n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டரியல்னு போடுவீங்க. டிவைடட் பை 2 ஃபேக்டரியல். 2 ஃபேக்டரியல் வேல்யூ என்னது? 2ஆ? இப்போ இதை n மைனஸ் 2 ஃபேக்டரியல்னு போடுவோம். இங்கே இதையும் கேன்சல் பண்ணிடுவோம். மிச்சம் நமக்கு இருக்கட்டும் என்ன வரும்? n இன்ட்டு n மைனஸ் 1/2 மட்டும் இருக்குமா? இப்போ NC1ஐயும் NC2ஐயும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்னையும் இந்த டேர்மையும் ஆட் பண்ணணும். இப்போ NC
1 plus nc2 is equal to n plus இது என்னது n into n minus 1 by 2 ஆட் பண்ண என்ன போகிறோம் 1 plus 2n ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இதை n plus ப்ளஸ் n ஸ்கொயர் minus n மைனஸ் என்ன டிவைடட் பை 2 அடுத்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 2 n ப்ளஸ் n ஸ்கொயரு மைனஸ் n ஹோல் டிவைடட் பை 2 2n மைனஸ் n என்ன அப்போ n ப்ளஸ் n ஸ்கொயர் டிவைடட் பை 2 இங்கே என்ன வரும் என்ன காமனாக எடுக்கலாமா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2ன்னு போட்டுறவா சரி இப்போ நம்ம n ப்ளஸ் 1 c2 பார்க்கலாம் n ப்ளஸ் 1 c2 என்ன வரும் நியூமரேட்டரில் n ப்ளஸ் 1 ஃபேக்டரியல் வரும் கீழே 2 ஃபேக்டரியல் வரும் n ப்ளஸ் 1லேருந்து மைனஸ் 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் n ப்ளஸ் 1 மைனஸ் 2 என்ன வரும் n மைனஸ் 1 ஸோ n மைனஸ் 1 ஃபேக்டரியல் இதை எப்படி எழுதலாம் n ப்ளஸ் 1 ஃபேக்டரியலை n ப்ளஸ் 1 n மைனஸ் 1 ஃபேக்டரியல் ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே போகும் 2 ஃபேக்டரியல் வேல்யூ 2 அப்போ அகைன் n மைனஸ் 1 ஃபேக்டரியல் இதையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் இந்த ஆன்சர் மட்டும் பாருங்கள் என்ன ஆன்சர் வந்திருக்கு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இங்கே என்ன கிடச்சிருக்கு இந்த ஆன்சர் எப்போ எனக்கு கிடச்சிச்சுன்னா NC1ஐயும் NC2ஐயும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு கிடச்சிருக்கு இங்கே கிடச்ச n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 எப்போ n ப்ளஸ் 1 C2 இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் n ப்ளஸ் 1 C2க்கு ஈக்குவலாக இருக்கும் இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள் 1 2 2 அதை எடுத்து இங்கே கொண்டு வந்துட வேண்டியது இங்கேயும் என்ன அப்பியர் ஆச்சுன்னா இந்த இடத்துல n ப்ளஸ் 1 போட்டோம் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா மேலே MC1 இருக்குது இங்கே MC0 இருக்குது அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம் m ப்ளஸ் 1 C1ன்னு போட்டுடலாமா இதுக்கு பதிலாக புரியுதா இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுக்காக இப்போ இந்த இடத்துல m ப்ளஸ் 1 C1 இப்போ அடுத்ததை பாருங்கள் m ப்ளஸ் 1 C1 முடிஞ்சு அடுத்தது இங்கே MC2 இருக்குது MC1 இருக்குது அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம் m ப்ளஸ் 1 C2ன்னு போட்டுடலாமா ஸோ m ப்ளஸ் 1 C2 அடுத்தது இங்கே MCR இருக்குது MCR மைனஸ் 1 இருக்குது இப்போ இதுக்கு பதிலாக நான் m ப்ளஸ் 1 CRன்னு போட்டுறவா m ப்ளஸ் 1 CR அவ்வளோதான் மற்றதெல்லாம் போட்டுட்டோம் எக்ஸ்ட்ரா இப்போ உங்களுக்கு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ப்ரூவ் ஆயிடுச்சா ஆக்சுவலாக பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் n ப்ளஸ் NC1 சம்திங் அடுத்து NC2 இதே லாஸ்ட்டில் ஏ பவர் என்னன்னு முடியும் நம்ம இங்கே என்ன எடுத்தோம் என்னுக்கு பதிலாக m ப்ளஸ் 1 எடுத்தோம் அதே ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சா இதே ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு ஹென்ஸ் த ப்ரூஃப்னு எடுக்கணும் இப்போ கொஸ்டின் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பைனாமியல் தியரம்னு இருக்கும்